திருக்குறள் சிந்தனை. தலைவியை விட்டு பிரிந்து அகன்று போன தலைவன் முன்பு அவளோடு சேர்ந்திருந்த காலத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளை நிலைமைகளை நெகிழ்ந்து உரைக்கின்றான். அழுந்த முயங்கி அமளியில் தலைவியோடு அயர்ந்து கிடக்குங்கால் கைகள் மெல்ல நெகிழ்ந்தன. நெகிழ்ந்த அளவு சிறிதளவே ஆயினும் மிகவும் நுண்ணியதே ஆயினும் ஒரு நூல் இழைகூட புக முடியாது. தென்றல் காற்று மட்டுமே நுழைந்து போக முடியும். அந்த அளவே நான் அகல அவள் எவ்வளவோ திகில் கொண்டு என்னே இது என்று ஏங்கி பதைத்தாள். பதைத்த அளவிலே அவளுடைய உடல் ஒளி குன்றி விழிகள் பசந்தன என்று நெடுங்கவலை கொண்டான். ஆகவே முன்பு அவளோடு நான் சேர்ந்திருந்த காலத்தில் சிறிதளவே அகல இவ்வாறு பெருங்கவலை கொண்ட தலைவி இப்பொழுது இப்பெரும் பிரிவை எவ்வாறு தாங்குவாளோ, என்ன பாடுபடுவாளோ என்று உள்ளம் நெகிழ்ந்து நாம் விரைந்து அவளோடு சென்று சேர வேண்டும் என்றும் தன் தேரினை விரைந்து செலுத்துக என்றும் கூறினான் என்று தெய்வப்புலவர் உறுப்புநலன் அழிதல் அதிகாரத்தில் முயக்கிடை தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழை கண் என்றார். நாளையும் சிந்திப்போம்.